ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ எல்லா கண்டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ், ஃபேன்ஸ் மீட் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா கேட்குற 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேரை பற்றி தான் கேட்குறாங்க. எல்லா யூடியூபர்ஸுமே வர கண்டஸ்டண்ட்டை இவங்க 2 பேரை பற்றி தான் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. அந்த கார் டாஸ்க்காக இருக்கட்டும், அவங்க லவ் இது இருக்கட்டும். ஸோ இது இல்லாமல் கேட்குறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஃபோட்டோ போடாத தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். இருக்குது பட் ரொம்ப ரேர். இவங்க 2 பேரு ஃபோட்டோ போடுறதோ, இல்லை இவங்க 2 பேரை பற்றி ஏதாவது கமெண்ட் அந்த இதில் போடுறதோ, ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போடுறதே இல்லை வீடியோவே. ஸோ அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அப்போ தான் வியூஸும் அவங்களுக்கு போகுது. ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது தப்பு இல்லை. பட் ஆனால் வரவங்க பார்த்தீங்கன்னா 1008 குறை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா கண்டென்ட்டுக்கு மட்டும் இவங்க தேவைப்படுறாங்க இவங்க 2 பேரும். மற்றபடி இவங்களை வந்து நீங்கள் கழுவி கழுவி ஊற்றுவீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் வந்து ஓகே, அவங்க ஒரு மைனஸ் அது சொல்லுங்கள். தப்பு பண்ணாலும் தப்பை சொல்லுங்கள். அதே டைம் அவங்க நல்லது பண்ணாங்கன்னா அதையும் சொல்லணும்ல. அதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்றாங்க. அப்போ அவங்களுக்கு வேணும்னா மட்டும் எடுத்துக்கிறாங்க. வேணான்னா தூக்கி கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அவங்க 2 பேரையும். ஸோ இப்போ வர வந்து கண்டஸ்டன்ட்டுமே ஒரு சிலர் அப்படி தான் இருக்காங்க. என்னென்னா அவங்க மேலே குறை சொல்லின்னு தான் இருக்காங்க இனி வரைக்கும். அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறது, மக்கள் சப்போர்ட்டு ப்ளஸ் அவங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. இது யாருமே அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால. வயித்தெரிச்சல் தான் சொல்லணும், உண்மையாக சொல்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஹேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் வந்து எப்படி பண்ணாங்க, இவங்களுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸா? அது வந்து மக்களை வந்து இப்படி பண்ணுறவங்க வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுற மக்கள்லாம் வந்து பார்த்துக்குங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களையும் சேர்த்து ஒரு இதுவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் பண்ணதுமே தப்பு இல்லை. டாஸ்க்காக பண்ணாங்க. ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணுற மக்கள் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு திசை திருப்புறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், உண்மையாக அவங்க பண்ண நல்லதை சொன்னால் கூட, ஓ இவங்களோட சப்போர்ட்டர்ஸா, இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு ஒரு முத்திரை கொடுத்து ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ. மற்றவங்க எல்லாமோ நான் யோகியன் மாதிரி இவங்க 2 பேர் தான் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் பண்ணதுக்கு வந்து அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாகவே அதெல்லாம் ரொம்ப வந்து வருந்தத்தக்கது தான் சொல்லணும். ஏன்னா அவங்க 2 பேர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த ஷோவே இல்லைன்னு தான் சொல்லணும் பெருசா. ஸோ இன்னுமே அது திருந்த மாட்றாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்றாங்க மக்கள் நிறைய பேர். இந்த யூடியூபர்ஸும் சரி, பேச வரவங்களும் சரி, இன்னும் ஒரு சில கண்டஸ்டன்ட்டுமே இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.